ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு அக்ஷய் ரித்து என்டர்டைன்மெண்ட் vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்றது. குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்வீட் பிரெட் தாங்க அது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன: பிரெட் ஸ்லைசஸ், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் ஒரு 2, அப்புறம் முட்டை 4, பாலுக்கு ஏற்ற அளவுக்கு முட்டை. நான் இன்னைக்கு பாலுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். பால் வந்து திக்கா வேண்டாம், கொஞ்சம் தண்ணியா. முதல்ல என்ன பண்ணணும்னா, பால்ல தேவையான அளவு சக்கரை போட்டுக்கணும். நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்க பால் அளவுக்கு ஒரு 10 to 12 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ஒரு 250 ml பால் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 12. ஏன்னா வந்து முட்டை போடும்போது இழுத்துக்கும், சர்க்கரையே தெரியாது நம்மளுக்கு ஸ்வீட்டே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் 2 தட்டி போடுறேன். ஏன்னா வந்து அதுல ஒரு நீச்சி வாடை தெரியாம இருக்கிறதுக்காக. என் பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட பிடிக்காது. வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப அந்த 4 முட்டையை தனியா ஒரு பவுல்ல உடைச்சிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டா பால்ல போட்டு பீட் பண்ண விட இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பால்ல மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா கம்பைன்ட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பால்ல இருக்க சக்கரை எல்லாம் நல்லா டிசலவ் ஆகட்டும், நல்லா கரையட்டும். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அப்பதான் கரையும். இல்லைன்னா அப்படியே அடியில நிற்கும். நல்லா கிண்டி கரைஞ்ச பிறகு நம்ம இந்த முட்டை அடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இந்த பால்ல நல்லா ஊத்திட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாலும் முட்டையும் ஒன்னா ஆகுற அளவுக்கு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, பிரெட் ஸ்லைசஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, ஒன்னொன்னா எடுத்து அதில் டிப் பண்ணும். ரொம்ப டிப் பண்ணிடாதீங்க, லெட் ஸ்லைசஸ் உடஞ்சிடும். உங்களுக்கு நல்லா அதை டிப் பண்ணும்போதே தெரியும் அது சாஃப்ட் ஆகுதுன்னு. அது பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு அதை எடுத்து ஒன்னொன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஏன்னா அதுல முட்டை பிரெட் எல்லாம் ஈஸியா கருகிற பொருட்கள். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி 2 பக்கம் பெரட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், நெய் வேணாம், எண்ணெயிலே பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையா திருப்பி திருப்பி போட்டு எடுத்து பண்ணோன்னா ரொம்ப சுவையான ஸ்வீட் பிரெட் ரெடி. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கூல் டைம்ல கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபுட் ஈஸியா பண்ற மாதிரி என்னோட ஸ்டைல் என்ன இருக்கோ அதை நான் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.